வணக்கம், என்னோடய பேர் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஒரு 23 ஏஜிலிருந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஏர்லியராக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டைம் கொடுக்கும்போது நல்ல ஒரு வெல்த் க்ரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். முன்னாடியே வாங்கி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கும். அப்புறம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நஷ்டமே வராமல் நல்ல ஒரு லாபத்தில் நம்மளால் இருக்க முடியும். நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கும் நம்ம பிளான் பண்ண முடியும். எப்போ ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறோமோ அன்றைக்கே ரிட்டையர்மெண்ட் டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போ நம்ம ரிட்டையர் ஆகணும், எப்போ நமக்கு எவ்வளோ அசட் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் லாங் டேர்மில் ஒரு நல்ல வெல்த் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு 58 ஏஜ் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு வச்சுப்போம். இப்போ 23 வயசில் ஜாயின் பண்ணுறாங்க, ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாங் டேர்மாக ஒரு 35 வருஷம் டைம் இருக்கும். 35 இயர்ஸ்க்கு ஒரு டைம் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஸ்டெப் அப் கால்குலேட்டர், சரிங்களா? மந்த்லி ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில். இப்போ வேலைக்கு போன புதுசில் 1000 ரூபா சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இனிஷியலாக ஒரு வேலைக்கு போகிறீங்க, 1000 ரூபா சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது 1000 ஒரு பெரிய விஷயம் கிடையாது இப்போது வாங்குகிற சேலரியில். அடுத்தது க்ரோத் இன் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் மாதம் 1000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ரோத் இன் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு 10% அதில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 10% தான். அது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஏன்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 1000 தான். அடுத்த வருஷம் ஒரு 1100 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அப்படின்னா, எதிர்பார்க்குற ரிட்டர்ன் லாங் ரன்னில் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். லாங் ரன். ஓகே, டென்யூர் இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒரு 58 வரைக்கும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 35 வருஷம் டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே கூட நம்ம இது வச்சுக்கலாம் 35 இயர்ஸில். அடுத்தது அவங்க டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 32,52,292 அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 32 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 32 லட்சம். தென் அதுக்கப்புறம் அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ வரும் அப்படின்னா மொத்தமாக 1,65,00,000 அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு ரிட்டர்னாக மட்டும் 1,32,000 அவங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். 32 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு 1,32,00,000 ரிட்டர்னாக கிடச்சிருக்கும். இது எல்லாமே ஒரு அசம்ஷன், சரிங்களா? 12% ரிட்டர்ன் வந்தால், 10% இன்க்ரீஸ் பண்ணால், 1000 தான், 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஓகேங்களா? இதே நீங்கள் 2000 அப்படின்னா அதுக்கு உண்டான ரிட்டர்ன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஒரு 1000 மினிமம் வேல்யூ எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் லாங் ரன்னுக்கு கொண்டு போக முடியும். இப்போ பாருங்கள், இதே மந்த்லி ஒரு 2000 போடுறீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிங்க 2200, அதுக்கப்புறம் 2420, இப்படி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா லாங் ரன்னில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துங்க. 65 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரிட்டர்னாக 2,64,00,000 கிடச்சிருக்கும். ப்ளஸ் டோட்டல் கார்பஸ் 3,29,00,000. இது பார்க்குறதுக்கு இப்போ பெரிய விஷயமாக தெரியும். இவ்வளோ அமௌண்ட் இருக்கா அப்படின்ட்டு. பட் 35 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். மற்றது எல்லாமே இந்த அமௌண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய விஷயமாக தெரியாது. ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரிட்டையர்மெண்ட்டுக்காக, உங்களோட வேறு நீடுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு, அப்புறம் எஜுகேஷனுக்கு எவ்வளவு, ஃப்யூச்சர் ஏதாச்சும் பை பண்ணுறீங்க, வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை டச் பண்ணவே கூடாது. லாங் ரன்னுக்கு விட்டிங்கன்னா தான் உங்களால் நல்ல ஒரு ரிட்டர்னை பார்க்க முடியும். ஓகே,
இது சரி, இது இப்படி கால்குலேட்டரில் போடுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இது ஐடியா இருக்குது. எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எப்படி 12% ரிட்டர்ன் வர இன்கமில் போடுறது? ஒன்று, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். லாங் ரன் ஈக்விட்டியில், லாங் ரன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக ஸ்டாக்ஸில் நீங்கள் முதலீட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக, கன்சிஸ்டண்ட்னா தொடர்ச்சியாக ஒரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து விலகக்கூடாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 6 மாதத்துக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னலாம் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மார்க்கெட் அப் ஆர் டவுன் அப்படி இருந்தாலும் நீங்கள் பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் வரும். இப்போ நடுவில் கூட நீங்கள் 2000 பண்ணுறீங்க, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு அமௌண்ட் பெருசாக வருது, அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டோட்டல் கார்பஸ் வேல்யூ வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் சூஸ் பண்ணுங்கள். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட்டும் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு இருக்குது. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ரெகுலர் இன்கம் உங்களுக்கு வர மாதிரியான பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸில் டிமேட் அக்கௌண்ட் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான், ப்ளஸ் உங்களோட வெல்த் க்ரியேஷனுக்கு இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கு நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்றைக்கே உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்கள். வர சம்பளத்தில் ஃபஸ்ட்டாக சேவிங்ஸை எடுத்து வச்சுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு நம்ம சும்மா வெளியே போயிட்டு வந்தோம்னாலே ஒரு எங்கேயாச்சும் 1 or 2 days நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படின்னாலே ஒரு 1000 rupees செலவாகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நடக்கும். அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும். அது வந்து உங்களுக்கு பெரிய கஷ்டமாகவும் தெரியாது, ஒன்றும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரியாது. பட் இனிஷியலாகவே எடுத்தோன்னே நான் 10,000 போடுறேன் அப்படின்ட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து ஒரு கொஞ்சம் பீரியடில் உங்களுக்கு பணம் நீடு தேவைப்படும். ஒரு 23 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கமிட்மெண்ட் எதுவும் இருக்காது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். பட் லாங் ரன்னில் போகும்போது உங்களுக்கு அந்த பணத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், லாங் ரன்னுக்கு விட்டுருங்க. கண்டிப்பாக அடிஷ்னலாக அமௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 58 அப்படிங்கிறது வந்து ஏர்லி ஏஜ்லேயே, நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் அதிகபட்சமான வயசு, நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளேயே 45, 40க்குள்ளேயே நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஜாப் வந்து செஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஓகேங்களா? ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க அந்த 23 to 25 ஏஜில் இருக்கிறவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. தேங்க்யூ. எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லா ப்ராசஸும் இருக்கும். தேங்க்யூ.